வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்றோர் பெருமக்களே, மார்கழி மாத தத்துவ சாரல் தொடர் நிகழ்விலே இந்த ஆண்டு அருட்பேராற்றின் அன்பு குரலே காந்த புராணம் என்ற தலைப்பிலே 4வது நாளாக இன்றைக்கு சிந்தனையை தொடங்க இருக்கின்றோம். பிரபஞ்ச தோற்றங்கள் அனைத்திற்கும் ஆதாரமான முழு முதற் பொருளான ஒரு பேராற்றல் இருக்கிறது. அதை தெய்வம் என்றும், பரம்பொருள் என்றும், பரமபிதா என்றும், அல்லாஹ் என்றும், அன்பு என்றும், சிவம் என்றும் பல வார்த்தைகளிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எத்தனை வார்த்தைகளிலே இறை தத்துவத்தை அழைத்தாலும் குறிப்பிட்டாலும் அழைக்கப்படுகின்ற, குறிப்பிடப்படுகின்ற பொருள் ஒன்றுதான். அதை மகாகவி பாரதியார் கவியில் சொல்கிற போது, அனைத்து தோற்றங்களிலும், இயக்கங்களிலும், ஜீவன்களிலும் வலிமை மிக்கது எது என்றால், இவை அனைத்தையும் விட வலிமை மிக்கது ஒன்று உண்டு. நம்மை விட வலிமை மிக்க ஒரு பொருள் தான் நம்மை தாங்க முடியும். இந்த பூமியை விட வலிமை மிக்க ஒரு ஆற்றல் தான் பூமியை தாங்க முடியும். இந்த பிரபஞ்சத்தை விட வலிமை மிக்க ஒன்று தான் பிரபஞ்சத்தை தாங்க முடியும். அப்படி எல்லாம் வல்ல பொருள் ஒன்றுதான் இயல்பு அறிவாகி இருப்பது உண்டு என்றே சொல்லுவர் உண்மை தெளிந்தார். இதை தூய வெளி என்று வணங்குவர் பெரியோர் என்றார் பாரதியார். எல்லாம் வல்ல பொருள் ஒன்றுதான். பொருள் என்றாலே ஆதி நிலை, இறைநிலை என்றுதான் அர்த்தம். மொழி வழக்கிலே அசேதன பொருட்கள் எல்லாம் நாம் பொருட்கள் என்று குறிப்பிடுவதனால உண்மையான தெய்வத்தை, அந்த பொருளை ஒரு சிறப்பு அடைமொழியாக மெய் என்ற வார்த்தை இணைத்து மெய்ப்பொருள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆக எல்லாம் வல்ல பொருள் ஒன்றுதான், அது இயல்பு அறிவாகி இருப்பது உண்டு என்றே. அந்த எல்லாம் வல்ல பொருள் எப்படி இருக்கிறது என்றால் அறிவாக இருக்கிறது. அந்த அறிவு எந்தெந்த நிலையில் இருக்கிறது என்றால் இயல்பு நிலையிலேயும் அறிவாக இருக்கிறது. மனிதனிடத்திலே பகுத்து அறிகின்ற நிலையிலேயும் பகுத்தறிவாக இருக்கிறது. அப்போ அறிவு என்பது ஒன்றா பலவா என்ற ஒரு கேள்வி இதில் தூக்கி நிற்கும். அறிவை நாம் ஓரறிவு, ஈரறிவு என்று 6 அறிவு வரைக்கும் விரித்து சொன்னாலும், தத்துவ விளக்கங்களிலே சிற்றறிவு, பற்றறிவு, கற்றறிவு, முற்றறிவு, தொகுத்தறிவு, பேரறிவு என்று பல வார்த்தைகளிலே விளக்கி சொன்னாலும், அறிவு என்ற கூறு ஒன்றா பலவா என்ற கேள்வி வருகின்ற போது அறிவு ஒன்று தான். அது பேரறிவாகத்தான் இருக்கிறது. அந்த அறிவு ஒவ்வொரு இயக்கத்திலே வெளிப்படுகின்ற பொழுது அந்த இயக்க சீர்மையை குறிப்பிடுவதற்காக பல வார்த்தைகளை
குறியீடுகளாக பயன்படுத்துகின்றோம். ஐடென்டிஃபிகேஷன் மார்க். ஆக இந்த அறிவு ஜீவன்கள் வருகின்ற வரைக்கும் அனைத்து தோற்றங்களிலும் எப்படி இயங்குகிறது என்றால் இயல்பு அறிவாக இருப்பது உண்டு என்றே, இயல்பாக அதனுடைய தன்மையாக அமைந்திருப்பது. இதை யார் சொல்ல முடியும் என்றால் சொல்லுவர் உண்மை தெளிந்தார். இந்த உண்மை என்ற வார்த்தை தெய்வத்தை குறிப்பிடக்கூடிய இன்னொரு சிறப்பான வார்த்தை. உள் அடங்கிய மெய், உண்மை என்று சொல்லப்படும். அணுவுக்குள் அடக்கம் பெற்றிருக்கின்ற மெய்ப்பொருள் என்ற அர்த்தம். அணுவுக்குள் அடக்கம் பெற்றிருந்தாலும் அனைத்துக்கும் மூலமாக இருக்கிறது அதுவே தான். ஆகவே சொல்லுவர் உண்மை தெளிந்தார். அது தெளிவாக சந்தேகத்துக்கு இடமின்றி எடுத்திருக்கக்கூடிய அனுபவத்தை பெற்றவர்கள். இந்த சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தெரிந்து கொள்வது தான் அனைத்தையும் விட சிறப்பு மிக்கதுங்க. ஏன்னா மற்றது எல்லாமே சொல்லி கேட்டு ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு கிளிப்பிள்ளை மாதிரி தான், குழந்தை மாதிரி தான். ஆனால் தெளிந்த அறிவு என்பது பெற வேண்டும் என்றால் அதுக்கு அடிப்படை அனுபவம். அவர் சொல்லுவர் உண்மை தெளிந்தார். அதை வள்ளுவர் பிறந்தக சொல்கிறாரு, ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல். சந்தேகத்துக்கு இடமின்றி ஐயப்படா அது அகத்து அது உணர்வானை. இறைநிலையே தான் அனைத்துக்கும் ஆதாரமானது என்பதை எந்த வகையிலேயும் ஐயமின்றி தெளிவாக உணர்ந்தவர்கள். அவங்க சொல்லுவாங்க, சொல்லுவர் உண்மை தெளிந்தார். இதை தூய வெளி என்று வணங்குவர் பெரியோர். அது எல்லா இடத்திலும் நிறைந்திருந்தாலும் அந்த தெய்வத்தை எங்கு வழிபடுவது சிறப்பு என்றால் தூய வெளி என்று வணங்குவது தான் முழுமையானது, சிறப்பானது, நிறைவானது. ஆனால் தான் பாரதி இன்னொரு சொல்கிற போது பெரிய கடவுள் காக்க வேண்டும் என்ற ஒரு இடத்துல சொல்லுவார். இப்போ கடவுளில் சிறுசு பெருசு இருக்கா? இப்போ யார் பெரிய கடவுள்னா அனைத்துக்கும் இயக்க இடத்தை அழித்து கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கின்ற பேராதார பெருவெளி, அது பெரிய கடவுள் காக்க வேண்டும் என்று ஒரு விண்ணப்பத்தை வைப்பார். அதனால் இறைநிலை அனைத்திற்கும் ஆதாரமாக இருந்து அதை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை தூய வெளி, சுத்த வெளி என்று வணங்குவர் பெரியோர். அப்படிப்பட்ட வெளி எப்படி இருக்கிறது என்றால் சக்திகள் யாவும் அதுவே. இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருந்திருக்கின்ற எத்தனை வகையில் ஆற்றல் உண்டோ அவை அனைத்துமாக வெளிப்பட்டு இயக்கி கொண்டிருப்பது அதுவே. சக்திகள் யாவும் அதுவே. பல் சலனம் பிறத்தல் இறத்தலும் அதுவே. எத்தனை இயக்கங்கள், நட்சத்திரங்கள் முதல் கோள்கள் வரைக்கும். அதே போல் பிறத்தல் இறத்தல், நுண் உயிர் முதல் மனிதன் வரைக்கும் எத்தனை லட்சக்கணக்கான ஜீவ இனங்கள். பல் சலனம் பிறத்தல் இறத்தலும் அதுவே. நித்தியமாம் இவ்வுலகில் கடல் நீரில் சிறு துளி போலும் இப்பூமி. அப்போ எது நித்தியமானது என்றால் இந்த பிரபஞ்சம் அழிவில்லாதது. இந்த டைனமிக் ஸ்டேட் சொல்கிறோமே, சக்தி களம், இந்த இயக்க களமானது அழிவில்லாதது. அது விஞ்ஞானத்தில் சொல்கிற பொழுது கூட தி யூனிவர்ஸ் இஸ் எவர் லாஸ்டிங் அண்ட் எவர் இன்க்ரீசிங். இந்த பிரபஞ்சம் என்பது விரிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இயக்கக்கூறு. அதை தத்துவத்தில் சொல்கின்ற போது பிரம்மம் என்ற வார்த்தையை சொன்னாங்க. பிரஹ் என்றாலே பெருகுதல் என்று பொருள். அப்போ பெருகிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இயங்குகின்ற தோற்றங்களுக்கு அடிப்படையான ஆற்றல் பிரம்மம் என்று கொடுத்தாங்க. சக்திகள் யாவும் அதுவே. பல் சலனம் இறத்தல் பிறத்தலும் அதுவே. நித்தியமாம் இவ்வுலகில் கடல் நீரில் சிறு துளி போலும் இப்பூமி. இந்த பூமி எவ்வளோ பெருசு, என்ன ஓமானம் என்றால் கடல் நீரில் சிறு துளி. கடல் எவ்வளோ பெருசு,
அதில் ஒரு சிறு துளி தனியாக எடுத்துக்கிறோம். இந்த துளியை கடலோடு ஒப்பிட்டால் என்ன அளவு ரேஷியோ கிடைக்கும்? அதுபோல் இந்த பூமியை பிரபஞ்சத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பூமி ஒன்றுமே இல்லை. கடல் நீரில் சிறு துளி போலும் இப்பூமி. இந்த பூமி எவ்வளோ பெருசுன்றதை விஞ்ஞானமே ஒரு கணக்கு சொல்கிறாங்க. 2500 ஒளி ஆண்டுகள் ஈக்குவல் டு 1 mm. அது 2500 ஒளி ஆண்டுகள். ஒளி ஆண்டுன்னா ஒளியுடைய வேகம் ஒரு வினாடிக்கு 1,86,000 மைல். அப்படி அது நிமிஷத்துக்கு, மணிக்கு, ஒரு நாளைக்கு, ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ வரும் பாருங்கள். 1,86,000 மைல், அதாவது கிட்டத்தட்ட 3 லட்சம் கிலோமீட்டர். 60 × 60 × 24 × 365 கால் போட்டிங்கன்னா ஒரு ஒளியாண்டு. இவ்வளோ தூரம். இது போல் 2500 ஒளியாண்டுகள் ஈக்குவல் டு 1 mm, ஒரு சின்ன ஒரு மில்லிமீட்டர் அப்படின்னு ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பால்வெளி மண்டலம் இந்த உள்ளங்கை அளவு இருக்குன்றாங்க. அதில் சூரிய குடும்பம் எவ்வளோ பெருசுன்னா ஒரு புள்ளி வச்சுட்டு இதுதான் சன் ஃபேமிலிங்கிறாங்க. என்ன கணக்கு அனுமானம் பண்ணி பாருங்கள். சூரிய குடும்பம் என்பது கிட்டத்தட்ட 700-800 கோடி மைல் விஸ்தீர்ணமுடைய மிகப்பெரிய உருண்டை காந்தக்கலம். அவ்வளவு பெரிய காந்தக்கலமே ஒரு புள்ளி, அதை தாங்கியிருக்கின்ற இந்த பால்வழி மண்டலமோ உள்ளங்கை அளவு அப்படின்னா இதில் பூமி எங்கே, நாம் எங்கே? ஆனால் இத்தனை சிறிய மனிதன் தானே இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தையும் அதற்கு மூலமாக இறைவனையும் தேடுகின்றான், அறிகின்றான் இல்லைங்களா? அதனால தான் மகரிஷி அருமையாக சொல்கிறாங்க, மனிதன் எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன். அதனால் அந்த திறமையை, இயற்கை ஆற்றலை உணர்ந்து புரிந்து கொள்வதற்கு என்ன தேவை என்றால் அதை பற்றி அறிவு தேவையாக இருக்கிறது. அந்த அறிவை பெறுகின்ற போது அந்த நிலை இன்னும் முழுமையை நோக்கி உயர்கிறது. அப்போ அறிவின் தரம் இயல்பறிவு என்ற நிலையில இருந்து உயர்ந்து ஜீவன்களிலே உணர்வு என்ற நிலையிலே மலர்ச்சியாய் பெற்று ஒவ்வொரு ஜீவனத்திலேயும் ஸ்பரிசத்தை உணர்ந்து, சுவையை உணர்ந்து, வாசனை உணர்ந்து, பார்வையை உணர்ந்து, ஓசையை உணர்ந்து, இவை அனைத்தையும் உணர்கின்ற மனம் என்ற காந்தத்தை உணர்கின்ற அனைத்து இயற்கை ரகசியங்களையும் பகுத்து ஆராய்ந்து பார்த்து புரிந்து கொள்ளுகின்ற திறமாக வெளிப்படுகின்ற போது என்ன சொல்கின்றோம்? அறிவு 6 நிலைகளிலே வெளிப்படுகிறது. எண்ணிக்கை 6 இல்லை, 6 நிலைகளிலே அறிவு வெளிப்படுகிறது. அது நிறைவு பெறுகின்ற இடம் எது என்றால் அந்த பகுத்து அறிவு என்ற நிலையில இருந்து பகுத்து பகுத்து பார்த்து அது தொகுத்தறிவாக, முற்றறிவாக முதிர்ச்சி பெற்று பேரறிவிலே இணைந்து லயமாக வேண்டும். அதுதான் அவருடைய முடிவு நிலை, அந்தம். அதுதான் சொன்னாங்க வேதாந்தம் சித்தாந்தம் என்று. வேதங்களுக்கு அந்தமாக இறைவனை கண்டவர்கள் வேதாந்திகள், சித் என்ற இயக்கங்களுக்கு அந்தமாக கண்டவர் சித்தாந்திகள். இயக்கங்கள் எல்லாம் கருவிகளுக்கு எட்டும், கணக்குகளுக்கு எட்டும், புலன்களுக்கும் எட்டலாம். அதை கண்ணாசன் சொன்னார், தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம் இல்லையா? ஸோ கருவிகளுக்கோ கணக்குகளுக்கோ புலன்களுக்கோ எட்டினால் அது சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம். ஏன்னா வேதம் என்பது இறை துகள் என்பது எந்த கருவிக்கும் எட்டாது, கணக்குக்கும் எட்டாது, புலன்களுக்கும் எட்டாது. அது அனுமானம். அது எப்படி அறிந்து கொள்வது? மண்ணை தோண்டி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி, என்னை தோண்டி ஞானம் கண்டேன், இதுதான் என் கட்சி. அதுக்கு ஒரே வழி தன்னை தோண்டி உள்ளே போவது தான் தவம்.
தவத்தின் மூலமாகத்தான் மனிதன் அந்த அந்தத்தை அடைய முடியும், பேரின்பத்தை உணர முடியும். அந்த வகையிலே தானும் உணர்ந்து மற்றவர்கள் உணர்வதற்கு வழிகாட்டுபவர்களே மகான்கள், குருமார்கள், ஞானிகள், தீர்க்கதரிசிகள், சான்றோர் பெருமக்கள், ஆன்றோர் பெருமக்கள். அதை மகிழ்ச்சி அவர்கள் இந்த 3வது கவியில் வெளிப்படுத்துகிறாங்க. மெய்ப்பொருள் உணர்த்துதல் மேலான கடமை. ஏன்னா இன்றைக்கு சமூகத்தில் உள்ள அனைத்து குழப்பங்களுக்கும் குற்றங்களுக்கும் காரணம் என்ன என்ற ஒரு கேள்வி எழுப்பி சிந்தனை செய்து பார்த்தீங்கன்னா, இறை தத்துவத்தையும் அந்த இறை நிலை ஒரு இயக்க நீதியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கின்ற காஸ் அண்ட் எஃபெக்ட், கூடுதல் அறம் என்ற செயல் விளைவு தத்துவத்தையும் புரிந்து கொள்ளாத ஒரே குறைபாடு தான். மகிழ்ச்சி அவர்கள் செயல் விளைவு என்ற தத்துவத்தை பற்றி ஒரு சிறு நூல் எழுதினாங்க, செயல் தத்துவம் என்று சின்ன புத்தகம். அதை வெளியிடுகின்ற பொழுது, தெய்வநிலை அறியாமல் திகைக்கும் மக்கட்கெல்லாம் தெளிவாக இறை உணர பிரம்மஞானம் தந்தேன். செயலுக்கும் விளைவுக்கும் தொடர்பு உணர்ந்து வாழ செயல் விளைவு தத்துவமாம் இந்நூல் தருகின்றேன் என்று ஒரு கவி எழுதி முன்னுரையாக அந்த நூலை வெளியிட்டாங்க. அதனால் இன்றைக்கு மனிதனுடைய கடமை என்ன என்றால், அந்த இறைநிலையே கர்மத்தின் விளைவாக எழுந்து இயங்கும் உண்மையினை உணர்த்துவதே இக்காலத்திற்கு ஏற்ற ஒத்த உயிர் தொண்டாகும். உணர்வோம் செய்வோம் என்று இன்னொரு கவியில் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கு இந்த மனித குலத்திற்கு என்ன அறிவு தேவை? எல்லா அறிவும் இருக்கு. விஞ்ஞான வளர்ச்சியின் உச்சகட்டத்தில் கம்ப்யூட்டர் எரா, கணினி யுகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்படி அத்தனை வகையிலையும் விரைவாகவும் நிறைவாகவும் வாழக்கூடிய தரம் பெற்ற மனிதன் வாழ்க்கை நிலை என்ன பார்த்தீங்கன்னா, எத்தனை வகை நோய்கள் உண்டோ அதுக்கு மேலே நோய்களை சந்திக்கின்றான். எத்தனை வகை பிரச்சனை உருவாக்க முடியுமோ அதுக்கு மேலே பிரச்சனை உருவாக்கி கொண்டு சிக்கல்படுகின்றான். அப்போ என்ன தேவை என்றால், இந்த கடவுளை பற்றிய அறிவு தான் இப்போ அத்தியாவசியமான தேவை இருக்கிறது. அதை உணர்வதும் உணர்த்துவதும் தான் இக்காலத்திற்கு ஏற்ற ஒத்த உயிர் தொண்டாகும். ஏன்னா மற்ற தொண்டுகள் உண்டு. மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறாங்க, அன்னதானம் நடத்துகிறாங்க, இலவச புத்தகங்கள் கொடுக்குறாங்க, எத்தனையோ முகாம்கள் நடத்துகிறாங்க. ஆனால் இது அனைத்தையும் விட எது சிறப்புமிக்கது? ஒரு மனிதனின் துன்பத்தை நிரந்தரமாக சந்ததிகள் முழுவதற்கும் தீர்க்கக்கூடியது என்ற ஒரு கேள்வி எழுப்பி பார்த்தீங்கன்னா, அதை பாரதியார் அழகாக சொல்லி வைத்தார். அன்றைக்கு அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நட்டல், அன்ன யாவையும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுந்தது அறிவித்தல். எது ஆதியாக இருந்ததோ, எது ஆற்றலாக எழுந்ததோ, எது அண்டங்களாக விரிந்ததோ, எது உயிர்களாக மறந்ததோ, அந்த எழுந்த ஒன்றை அறிவிப்பது தான் உண்மையான சேவை. அதுதான் உயிர் தொண்டு. அதை அறிவித்து விட்டால், உணர்வு வைத்து விட்டால், அவர்களுடைய பிரச்சனைகளை அவங்களே தீர்த்துக்குவாங்க. இதுக்கு இன்னொருத்தர் தேவையே கிடையாது. அதனால் ஒரு பிரச்சனையை தீர்த்து கொடுப்பதை விட, ஒரு வறுமையை போக்கி கொடுப்பதை விட உயர்ந்த செல்வம் எது என்றால், அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய அறிவை கொடுப்பது தான் உயர்ந்தது. அதுதான் உண்மை அறிவு. அதை இந்த காலத்துக்கு ஏற்ற வகையில் செய்வது தான் உயர்ந்த தொண்டு என்று பாரதியார் அன்றைக்காக சொல்லி வைத்தார். அதுதான் மகிழ்ச்சி சொல்கிறாங்க, மெய்ப்பொருள் உணர்த்துதல் மேலான கடமை. இதில் இறைவா உன் இருப்பு நிலை இறைவெளியாய் கண்டேன். தெய்வத்தை எல்லா மகான்களுமே எடுத்தெடுப்பிலேயே சுத்த வழியாக உணரல. எல்லாரும் கடவுள் யார் என்று தேடித்தான் கண்டெடுக்கிறாங்க.
தேடுங்கள் கண்டு அடைவீர்கள் என்றதை இயேசுவரானு சொல்லி வைத்தார். உருவத்தில் கடவுளை பார்க்கிறாங்க, வணங்குறாங்க, வழிபடுகின்றாங்க. அறிவிலே உயர்கின்ற போது அந்த உருவத்திற்கு மூலமான ஒன்று எது என்று தேடுகின்றாங்க. அந்த தேடலே அதுக்குரிய இடத்தை கொண்டு போய் தெளிவாக காட்டி விடுகிறது. அதனால் இறைவா உன் இருப்பு நிலை இறைவெளியாய் கண்டேன். இந்த பார்க்கின்ற உருவங்களுக்கு எது மூலம்? அதை சமீபத்த காலத்தில் ஒரு நல்ல செய்தி என்னன்னா, சிவபாக்கிய என்ற சித்தர் பாடலுக்கு அருமையாக இசையமைத்து அதை ஒரு சீடியாகவே போட்டிருக்காங்க. சில பேர் கேட்டிருக்கலாம். அதில் ஒரு அருமையான கவி உண்டுங்க. அதாவது ஓசை உள்ள கல்லை நீர் உடைத்து இரண்டாய் செய்துமே, வாசலில் பதித்த கல்லை மழுங்குவே மிதிக்கிறீர், பூசணைக்கு வைத்த கல்லில் பூவும் நீரும் சாத்துறீர், ஈசனுக்கு உகந்த கல் எந்த கல் சொல்லுமே என்று முடிக்கிறார். விக்கிரமாக இருந்தா என்ன, கோவில் சுவராக இருந்தா என்ன, படிக்கட்டாக இருந்தா என்ன, எல்லாம் எதனால் ஆனதுங்க? எல்லாம் கல் தான். இந்த சித்தருடைய கவிக்கு கண்ணாசன் ஒரு கவிதையில் இருக்கிறார், ஒரு சினிமா பாட்டு தான். உடைத்த கல்லில் ஒன்று தெய்வம், ஒன்று கோவில், ஒன்று வாசல், இறைவன் படைப்பில் எல்லாம் ஒன்றே, இடத்தை பொறுத்தே எதுவும் மாறும். அந்த விக்கிரத்தை கல்லை செதுக்காமல் படிக்கெல்லாம் போட்டிருந்தா எரித்தானே போக போகிறோம் இல்லையா? அப்போது அந்த கல்லுடைய வடிவத்தை பொறுத்து, வைக்கப்பட்ட இடத்தை பொறுத்து படிக்கெல்லாம் வைக்கப்பட்டதுமே ஏறி போகிறோம். சுவராக கட்டப்பட்ட கல்லின் மேலே கியூல் நிற்கும்போது சாஞ்சிக்கிறோம். விக்கிரகமாக வடிக்கப்பட்ட கல்லை தெய்வமாக வணங்குகின்றோம். உடைத்த கல்லில் ஒன்று தெய்வம், ஒன்று கோவில், ஒன்று வாசல், இறைவன் படைப்பில் எல்லாம் ஒன்று. இறைவனுக்கு எது பேதம்? படிக்கல்லுக்கும் விக்கிரகத்துக்கும். இடத்தை பொறுத்து எதுவும் மாறும், பிறப்போக்கும் எவ்விருக்கும் சிறப்பு ஒவ்வா செய் தொழில் வேற்றுமையான். அதனால் தெய்வத்தை உருவமாகத்தான் வழிபடுகின்றாங்க. உருவத்தில் இருந்து மூலத்துக்கு போகிறாங்க. அப்போது வேத்திரிய தத்துவத்தை தெளிகின்ற போது என்ன ஒரு அறிவை நாம் பெறுகின்றோம் அப்படின்னா, இங்கே வருவதற்கு முன்பு நாம் பக்தி மார்க்கத்தில் இருந்தவங்க தான். அமாவாசைக்கு பாலனைக்கும் கிருத்திகைக்கு மருதமலைக்கும் போனவங்க தான். உண்மையான பக்தி தொடர்பவர்கள் ஞானத்துக்கு வந்தது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். உண்மையான பக்தி தொடர்ந்தவர்கள் ஞானத்துக்கு வந்தது இல்லை. ஞானத்துக்கு வந்த பிறகு அந்த ஞானத்தால் பெற்ற அறிவை மற்றவர்களும் பெற வேண்டும் என்று தான் தத்துவத்தை தெளிவுபடுத்துகிறாங்க. தெளிவாக்குகின்ற போது நமக்கு அது ஏற்பு இல்லாத காரணத்தினால இது எதுவும் நாத்திகவாதம் போல் இருக்குதே, கோவிலை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்களே அப்படின்னு நமக்கு நாமே ஒரு திரையை ஏற்படுத்தி கொள்கிறோம், ஒரு மெல்லிய பனித்திரை. இதுக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த நமக்கு எட்டி பார்க்க மாட்டோம்னு அடம் பிடிக்கிறோம். இதுதான் சமுதாய சிக்கல். அது தொடர்ந்து கொண்டிருப்பது தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். அதனால் மகிழ்ச்சி சொல்லுவாங்க, நான் சிறு வயதிலே இறைவா என்று கரம் கூப்பி வணங்கியதற்கும், இதுதான் தெய்வம் என்று உணர்ந்த தெளிவிலே வணங்குவதற்கும் எந்த பேதத்தையும் நான் காணவில்லை. தெளிவு பாருங்க. சிறு வயதிலே விநாயகரை பார்த்து இதுதான் இறைவன் என்று வணங்கிய போதும், சுத்தவெளிதான் தெய்வம் என்று உணர்ந்து தெளிந்த பிறகு மக்களை போதிக்கின்ற காலகட்டத்திலேயும், அன்றைக்கு வணங்கிய இறை நம்பிக்கையிலையும் இன்றைக்கு மதிக்கின்ற இறை தெளிவிலையும் பேதத்தை நான் காணவில்லை. என்ன வித்தியாசம்? ஆரம்பத்தில் கோவிலுக்கு போய் விக்கிரகத்தை வணங்குகின்ற போது இதுதான் கடவுள் என்று வணங்கினேன். இப்பொழுதும் போகின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற போது போய் வணங்குகின்றேன். என்ன நினைக்கிறேன்? இதுவும் கடவுள் என்று நினைக்கிறேன். முதல்ல இதுதான் கடவுள், இப்போ
இதுவும் கடவுள். ஏன்? எந்த விக்கிரமாக இருந்தாலும், பஞ்சலோகம் இருந்தாலும் சரி, தங்கத்தில் இருந்தாலும் சரி, கல்லில் இருந்தாலும் சரி, மஞ்சத்தூளை சுற்றி பிடிச்சு வச்சுருந்தாலும் சரி, எல்லாமே அணுவுடைய கூட்டு தான். நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா. அணு அசைகின்ற இயக்கம் தான் அணு. அசைந்த இறைநிலையினுடைய விளைவு தான் அணு. அப்போ இறைநிலை அன்றி இந்த பிரபஞ்சத்தில் எது? வேறு எது இங்கே இருக்குதுங்க? ஒன்றுமே கிடையாது. எல்லாமே அவனுடைய தோற்றங்கள் தான். அதனால் அவனல்லால் புவி மேலே அணுவும் அசையாது. அசைவதும் அவனே அல்லாது வேறொன்றும் கிடையாது. அந்த தெளிவை பெற்றுவிட்டால் எங்கே குழப்பம் வருதுங்க? பக்தியும் தேவை, ஞானமும் தேவை. அது எந்த வயசுக்கு தேவை அந்த வயசுக்கு அது தேவை. இது எந்த வயசில் வந்திருக்கணும் அந்த வயசுக்கு வந்திருக்கணும். அதனால் அறிவு என்பது முழுமையை நோக்கி வளர வேண்டும், வளரும். இறைவா உன் இருப்பு நிலை இறைவெளியாய் கண்டேன். அந்த இறைவெளி, இறை என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, இப்போ சின்ன சின்ன தானியங்களில் கடுகு ரொம்ப சிறுசு இல்லைங்களா? அதை விட சிறுசு கசகசாவா வச்சுக்கோங்க. சரி, ரெண்டில் ஏதோ ஒன்று ஒரு மூட்டையில் கட்டி வச்சுருக்கிறோம். என்ன சொல்லுவோம்? கடுகு ஒரு மூட்டை கட்டி வச்சிருக்குது. இப்போது அந்த மூட்டையை பிரித்து இந்த சாக்கு மட்டும் அழுங்காமல் வெளியெடுத்துருவோம். இப்போ என்ன ஆகும்? கடுகு குவிஞ்சு நிற்கும். இப்போ என்ன சொல்லுவோம்? கடுகு குவிஞ்சு இருக்குது, குவிச்சு வச்சுருக்குதுன்னு சொல்கிறோம். ஒரு குழந்தைய ஒரு செகண்ட் அதில் விட்டுருங்க, அடுத்த வினாடி என்ன சொல்லுவோம்? இது என்ன? இது யாகத்துக்கும் இறைஞ்சி கிடக்குது. பரப்புறதுன்னா நாம் போய் இப்படி பரப்பிட்டு வரணும். இது அப்படி பரப்ப வேண்டியது இல்லை. அது ஒரு குதி புதிச்சுனா போதும், அது யாகத்துக்கும் போய் சேர்ந்துடும். அப்போ இறைந்து கிடப்பது இறைநிலை. இறைவன் என்றாலே இறைந்து கிடப்பவன் என்றுதான் பொருள். எங்கெல்லாம் இறைந்து கிடக்கும்? எங்கு இறைந்து கிடக்காது? அங்கு இங்கு எனாதபடி எங்கும். அங்கே இருக்குது, இங்கே இல்லைன்னு சொல்ல முடியாது, எங்கும். அதனால் இறை என்ற வார்த்தையே இறைந்து கிடப்பது, எங்கும் நிறைந்திருப்பது என்று பொருள். இறைவா உன் இருப்பு நிலை இறைவெளியாய் கண்டேன். இயக்க அலை விண் எனவும் அதன் விரிவு அலையே. அந்த இறைநிலையுடைய தன் இறுக்கத்தால் எழுகின்ற மாற்றம், முதல் தர மாற்றம், அது இயக்க அலையாக வெளிப்பட்டது. அது எப்படி இயக்க அலையாக மாறுகிறது என்பதைத்தான் 3ஆம் நிலை அகத்தை பயிற்சியில் பிரபஞ்ச தன்மாற்றம் என்ற தலைப்பில் நாம் தெளிவாக விளக்குகின்றோம். அதன் விரிவு அலையே மறைபொருளை ஊறு ஒளி மனம் ஒளியாய் சுவையாய் மலர்த்தி மனம் உணரச் செய்கின்ற மாயகாந்தம் என்று உணர்ந்தேன். இப்போ இறைவெளி சூழ்ந்த அழுத்தத்தினால் உருவான இயக்கம் துகள். இறை துகள் குவிந்து ஒரு தொகுப்பு ஏற்படுத்தி கொண்டதனால் வந்த வேகம் விண், அணு. அணுக்கள் சுழல்கின்ற போது ஏற்படக்கூடிய ஒரு வேகத்தால் வரக்கூடிய விளைவு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், விரிவலை. ஒரு அணு இன்னொரு அணுக்கு பக்கத்தில் போகாது, ரெண்டும் சேர்ந்து இணங்காது. நெருங்கி எங்குமே தவிர இணையாது. எந்த தோற்றத்தையும் நீங்கள் ஒன்றும் பண்ணிட முடியாது. அதை சேர்ந்து அசம்பிளி தான், தொகுப்பு தான். இப்படி எல்லா இயக்கங்களுக்கும் அந்த விண் மூலமாக இருப்பதனால் விண்ணில் இருந்து வெளிப்படக்கூடிய விரிவலை ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இன்னொரு விண்ணை ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் தள்ளி தான் நிறுத்தும்.
இந்த விண்கள் எல்லாம் எங்கே சொல்கிறது பார்த்தீங்கன்னா அதே இறைவெளிக்குள்ளே தான் சுற்றுது. அப்போ இறைவெளி ஈர்ப்பு ஆற்றல் அன்பாக இருக்கிறது. அன்பு என்பது ஈர்ப்பு தன்மை. அதில் ஏற்படக்கூடிய வெளிப்படுகின்ற அலை, விரிவு அலை என்பது கருணையாக சொல்லப்படுகிறது. இது எப்படின்னா, பொதுவாக இறைநிலையை சொல்லுகின்ற வார்த்தைகள் அன்பு, கருணை என்று சொல்லுவாங்க. இஸ்லாத்தில் கூட நபிகள் சொல்கிறாரு, அல்லாஹ் எல்லையில்லாத அன்புடையவன், அளவில்லாத கருணையுடையவன். யாரிடத்திலே அன்பும் கருணையும் இல்லையோ அவரிடத்திலே அல்லாஹ் குடியிருப்பது இல்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். லவ் தை நெய்பர், அன்புதான் கடவுள் என்று இயேசுவரான அறிவித்திருக்கிறார். அன்புதான் தெய்வம், அன்புதான் உலக சக்தி என்று புத்த புராணம் அறிவித்திருக்கிறார். அன்பே சிவம் என்று இந்து தத்துவம் அறிவித்திருக்கிறது. இந்த அன்பு கருணை என்பது எப்படி புரிந்து கொள்வது என்றால், கண்ணாசுடைய பாடலிலே தென்னை இளைஞருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். அது இப்படி தேங்காய்க்குள்ளே தெய்வத்தை எப்படி பார்க்கறது? நாமளும் எத்தனையோ 108 காய் உடச்சி காட்டிட்டோம் ஆண்டவனுக்கு. நாம் தெய்வத்தை பார்த்தோமா தேங்காய்க்குள்ள? உதாரணமாக இப்போ தென்னை மரம் சாதாரண மரமே ஹைப்ரிட் வெரைட்டியாக இருந்தால் கூட 30 அடி ஓடிடுது. நாட்டு மரமாக இருந்தால் அது 70 அடி 80 அடி உயரத்து கூட போகும். அதில் அந்த இளநீ தோன்றி அது பழுத்து கொண்டே வரும், உள்ள சுவையான நீர். அந்த இளநீர் முற்ற முற்ற அடுத்து உள்ள ஒரு கடினமான ஓடு உருவாகுது, அப்புறம் தேங்காய் உருவாகுது. இப்போது அந்த இளநீருடைய எடை எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 3-4 கிலோ தேருங்களா? ஒரு இளநீருடைய எடை 3 கிலோ தேருமா? நல்ல பெரிய சைஸு, 3 கிலோ வச்சுக்கலாம். அது கூட அந்த இளநீரை பிடிச்சி அம்மாவை தொங்க வைக்கலாம். அம்மா அந்த இளநீர் பிடிச்சி தொங்குங்க அப்படின்னு. விழுகுமா பார்ப்போம்? விழுகுமா? விழவே விழாது. ஒன்றும் இல்லைங்க, அந்த மட்டை கடைசி நுனியில் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதை பிடிச்சி தொங்குங்க விழுதான் பார்ப்போம். எல்லாம் முடிஞ்சு போச்சு, மட்டை காஞ்சாச்சு, 99% வெளியே வந்தாச்சு. ஒரு பக்கம் நுனி மட்டும் ஒட்டிக்கிட்டு இருக்குது. அதை பிடிச்சி இந்த 75 கிலோ தொங்குது, மட்டை விழுகிறது இல்லை. அதில் ஒரு பயம் வந்துச்சு, மட்டை தலையில் வந்து செத்து போய்ட்டு என்ன பண்ணுறதுன்னு. இதுவரைக்கும் எங்கேயா படிச்சிருக்கிறீங்களா? தென்னை மட்டை விழுந்து ஒரு மாதம் செத்து போயிட்டான் அப்படின்னு. விபத்துக்கள் 1000 வகை. ஆனால் ஒரு தென்னை மட்டை தலையில் விழுந்து ஒரு மாதம் செத்து போயிட்டான், ஒரு ஜீவன் செத்து போயிட்டதாக எங்கேயாவது நீங்கள் செய்தியை படிச்சிருக்கிறீங்களா? நடக்காது. அதுதான் அன்பு. ஆனால் அதே இளநீ முற்றி கொப்பரையாகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன இடம் இருக்குன்றீங்க? 1 கிலோ கூட இருக்காது. ஆனால் இப்போ தானாக கீழே விழுகுது. எதுக்கு விழுகுது? இன்னொருத்தருக்கு பயனாகுது. மனிதன் ஒன்றும் கஷ்டப்பட்டு ஏறி பறிக்க வேண்டாம். சும்மா இருந்தாலும் தேங்காய் நம்மை தேடி கீழே வந்துடும். இப்போ அதை உரிச்சிங்கன்னா, ஒரு கொப்பரை சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு சாப்பாடு தேவையில்லை, வேறு எதுவுமே. ஒரு மனிதனுக்கு ஒரு தென்னை மரம் வச்சா போதுங்க, ஆயிலுக்கும் சாப்பாடு கேரண்டி. நாம் பழக்க தோஷத்தால் தான் ஒரு நாளைக்கு 10 முறை தின்னு பழகிருக்கமே தவிர, ஒரு தேங்காய் சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு உணவுக்கு அது போதும். ஒரு தேங்காய் மட்டும் சாப்பிட்டா கொலஸ்ட்ராலும் வராது, ஹார்ட் அட்டாக்கும் வராது. அப்போ ஏன் 1 கிலோ எடை உள்ள பொருளை ஏன் அது கீழே விட்டது? இதுதான் கருணை. ஒன்று, அந்த கொப்பரை எடுத்து மனிதன் பயன்படுத்தி கொள்ளலாம் உணவாக. ஒரு வேளை அவன் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அந்த கொப்பரையிலிருந்து இன்னொரு தென்னை மரம் உருவாயிடும். அடுத்த தலைமுறை வந்தாச்சு. இப்படி ஒவ்வொரு இயக்கத்திலேயும் அதை ஈர்த்து பிடித்து காப்பது அன்பு.
அப்படி காக்கின்ற போதே அதுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் கொடுத்து அதை பக்குவமாக்குவதும் கருணை, பக்குவப்பட்ட பிறகு பயன்பாட்டுக்கு கொடுப்பதும் கருணை தான். பக்குவப்பட்டாச்சு, பயன்பாட்டுக்கு வருதா இல்லையா? இப்படி எல்லா இயக்கத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவனின் தேவைகள் அதன் பிறப்பிலே இணைக்கப்பட்டிருக்கும். இட் இஸ் ப்ரோவிடன்ஸ் பிகாஸ் இட் ப்ரொவைட்ஸ். கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் உள் உணவே தந்து காக்கும் தயாளன். சினிமா பாட்டு சொன்னாங்க கூட, நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு. எது கிடைக்காம போச்சு? அப்படியே ஆண்டவரை நம்ப மாட்டேங்கிறோம். எல்லாம் கிடைக்குது, அப்படியே நம்ப மாட்டேங்கிறோம். எதுக்கு நாம் பார்த்து 4 காசு சம்பாதிச்சு வச்சுட்டு போனால் தான் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறோமா இல்லையா? இங்கே தான் நம்பிக்கை ஊசலாடுதுன்றோம். இந்த உலகம் முழுவதும் தெய்வ நம்பிக்கை என்பது ஊசலாடுகின்ற பக்தி, தெளிவான பக்தி கிடையாது. தெளிந்த பக்தி வந்துவிட்டால் நாளை பொழுது இறைவனுக்கு அழைத்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இதுதான் அசைக்க முடியாத நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை. அந்த தெய்வ நம்பிக்கையில் வாழ்பவர்கள் வாழ்க்கை எந்த இடத்தையும் தாழ்ந்து போவதும் இல்லை, எதற்காகவும் அவர்கள் வறுமையை சந்திப்பதும் இல்லை. அதனால் இதெல்லாம் ஏன் மக்களுக்கு புரியதில்லை அப்படின்னா, சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் இறை தத்துவத்தை தெளிவாக விளங்கியவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கொஞ்ச நேரம் அதுக்குன்னு ஒதுக்கி உட்கார்ந்து கேட்டால் தானே தெரிஞ்சுக்க முடியும். தெரிந்ததை அதற்குரிய பயிற்சிகள் மூலமாக அனுபவத்தில் உணர்ந்தால்தானே நம்பிக்கை பெற முடியும். ஸோ எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்குது, ஆனால் தத்துவத்தை கேட்பதுக்கு நேரம் இல்லை. எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, ஆனால் தவம் செய்யறதுக்கு நேரம் இல்லை. எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, ஆனால் சிந்திக்கத்தான் நேரம் இல்லை. என்ன பண்ணுறது? தன்னை அறிகின்ற அறிவாக தெய்வமே நம்மிடத்தில் வந்திருக்கின்றான். மறந்து போன அறிவை சிந்தனை செய்வதற்கு, அதை நினைவுபடுத்துவதற்கு மகான்களையும் அனுப்பி வைக்கின்றான். சிந்திக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சா நட்டம் யாருக்கு? இதான் பண்ணுறாங்க. சிந்திக்க மாட்டேன் எல்லாம் சொல்லிக்க, அதுவே போதும், இதுவரைக்கும் நான் எப்படி நம்பியிருக்கணும் அதுவே போதும், சரி அதுக்குள்ள உள்ளது என்ன கிடைக்குது அதை மட்டும் வச்சுக்கோ, அவ்வளோதான். அதனால் அந்த விரிவலையே அன்பும் கருணையுமாக வெளிப்படுகின்ற போது பஞ்சபூதங்களிலே ஒவ்வொரு இயக்கத்திலே இயக்க சீர்மையாக பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி, தன்மை, துல்லியம் இயக்க விளைவாக வந்து கொண்டிருக்கிறது. அதே தன்மை ஜீவன்களிலே வருகின்ற போது உணர்கின்ற சிறப்பாக வருகிறது. அப்போ பஞ்சபூதங்களிலேயும் ஜீவன்களிலேயும் அந்த அறிவு எந்த வகையிலே வெளிப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் காந்தலைகளாக தரமாற்றம் அடைந்திருக்கிறது. காந்தத்துக்குத்தான் உணர்கின்ற ஆற்றல் உண்டு. ஆனால் காந்த அலைகள் பௌதிகங்களிலே உணர முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணரும், ஆனால் அதை வெளிப்படுத்த முடியாது. அதை வெளிப்படுத்துகின்ற திறம் எங்கே வரும்னா ஜீவன்களிலே தான் வெளிப்பட முடியும். அப்போ அறிவு தனக்குள் அடங்கியிருக்கின்ற ஆற்றல்களை ஒவ்வொரு தோற்றங்களாக மலர்த்தி விரித்து 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 நிறைவு பெற்ற இடம் மனிதன். அதனால் பௌதிகங்கள் வரைக்கும் விண், காற்று, நெருப்பு, திரவ பொருட்கள், கெட்டி பொருட்கள், இது பஞ்சபூதங்கள் சொல்லுகின்றோம். இந்த பஞ்சபூதங்களில் உள்ள விரிவலை இறைவெளியோடு கலப்புறுகின்ற போது ஏற்படக்கூடிய மாற்றம் தன்மாற்றம், அது காந்தலைகளாக மாறும். அந்த காந்தலைகள் இந்த பஞ்சபூதங்களில் தன்மாற்றம் அடைகின்ற போது அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற பஞ்ச தன்மாத்திரைகளாக வெளிப்பட்டது. அதனால தான் சொன்னோம்,
இந்த பூமி சுற்றுற போது சத்தம் வருமா இல்லையா? வரும். நம்முடைய காதுக்கு கேட்காது. ஏன்னா நம்முடைய காதுடைய கேட்கும் திறம் என்பது 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் தான். அதனால் எந்த இயக்கத்திலேயும் அடக்கம் பெற்றிருக்கின்ற காந்தலைகள் அந்த இயக்கத்திற்கு தக்க தன்மாற்றங்களை அடைந்தே தான் தீரும். அது மாற்றுகின்ற ஆற்றல் வேறொன்று கிடையாது. இப்படி பஞ்சபூதங்களில் பஞ்ச தன்மாத்திரைகளாக மாறுகின்ற காந்தலைகளே நுண் உயிர் முதல் ஜீவன் என்று வந்த பிறகு அதே பஞ்ச தன்மாத்திரைகளை உணர்கின்ற புலன்களாக வெளிப்படுத்தி கொண்டது. இப்போ தாவரங்களிலே உடல் முழுவதும் தொட்டால் உணர்கிறது. அதுக்கும் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இறைவனே ஒரு தாவரத்தை உருவாக்கி விட்டான். தொட்டான் சினிங்கி. மற்றதெல்லாம் தொட்டால் தெரியும், ஆனால் அது தெரிஞ்சுக்கிட்டுச்சுன்றது நமக்கு தெரியாது. அதுக்கு தெரியுன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு தெரியாதுங்கிறது நமக்கு தெரியாதில்லை. அது மட்டும் இல்லை, தெரியாமல் வச்சுக்கிட்டே தெரிஞ்ச மாதிரி வேறு பேசவும் இல்லை. ஆனால் அது அப்படி இல்லை. ஆனால் இறைவன் இவனுக்கு தகுந்த மாதிரி ஒன்று உருவாக்கி விட்டுருமேன்னு சொல்லி எல்லா செடிக்கும் தொட்டால் தெரியும். உதாரணமாக இதை பாரு அப்படின்னு சொல்லி அதை தொட்ட உடனே அழகாக சினிக்குது. கொஞ்சம் எங்கேயாச்சும் மறுபடியும் தளர்த்துக்குது. அதே போல் அடுத்த ஜீவன் இனங்கள் புழுக்கள் வருகின்ற போது தொட்டாலும் தெரியுது, சுவையும் தெரியுது. வண்டினங்கள் பூச்சிகள் வருகின்ற போது சுவையும் தெரியுது, வாசனையும் தெரியுது. ஊறுகின்ற ஜீவரசம் வருகின்ற போது பார்வையும் சேர்ந்து தெரியுது. பறவைகள் விலங்குகள் வருகின்ற போது இந்த நான்கோடு காது ஓசையும் கேட்கிறது. மனிதனாக வந்த பிறகு அஞ்சும் வேலை செய்யுது. அதுக்கு மேலே ஏன், எதற்கு, எப்படின்ற அறிவும் வேலை செய்யுது. அப்போ அறிவு என்பது ஒவ்வொரு ஜீவனில் எந்த அளவுக்கு வெளிப்பட முடியுமோ அந்த அளவுக்கு வெளிப்பட்டு மலர்ச்சி அடைந்து கடைசியில் மனிதனிடத்தில் பகுத்தறிவாக வெளிப்பட்டிருக்கிறது. பகுத்தறிவும் சின்னது தான், அது ஃப்ராக்ஷன். அந்த பகுத்தறிவு பேரறிவாக நிறை பெற்றால்தான் அது முழுமை நிலை, முக்தி நிலை. அப்போ எதை உணர்கிறது? தன் மூலத்தை உணர்ந்து விடுகிறது. அதனால தான் எண்களை கூட எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்கள். இறைவனை பூஜ்யம்னு சொன்னாங்க. அதுவும் அதே பாடலில் தான், பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். பூஜ்யம் எதுங்க? இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற இறைநிலை. அதே இறைநிலை தான் அனைத்தும் அறிகின்ற நிலை வரணும். அப்போ ஒவ்வொன்றாக வெளிப்பட்டு 6 அறிவு என்று வந்தது இல்லையா? அப்போ அந்த பூஜ்யம் இப்படி வட்டமாக இருக்குது. 6 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொடங்கி பாதிக்கு மேலே வந்து கீழே நிற்கும். இப்போ அந்த 6வது எண் போடுறீங்க பாருங்கள். இப்படி அந்த கொக்கியை கொஞ்சம் தூக்கி மேலே வச்சிங்கன்னா என்னாகும்? பூஜ்யமாகிடும். அப்போ பூஜ்யத்தை அறிகின்ற திறம் வாய்ந்த அறிவு எது என்றால் 6ஆம் அறிவு தான், மனித அறிவு தான். ஆனால் மனிதன் மட்டுமே தெய்வத்தை உணர முடியும். மனிதன் மட்டுமே தெய்வத்தை தேடுகிறான். குறைஞ்சபட்சம் கடவுளை கற்பித்த முட்டாள்னா சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் கடவுளை பற்றி பேசாமல் நம்மளால் இருக்க முடியாது. தெரியுதோ புரியுதோ இல்லையோ, ஆனால் கடவுளை தேடாமல், கடவுளை பற்றி பேசாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஏன்? தெய்வத்தை அறிகின்ற அறிவு, பரமாத்மாவை அறிகின்ற ஜீவாத்மா நமக்குள் அடக்கம் பெற்றிருக்கிறது. அந்த ஜீவாத்மாவுக்கு இந்த உடம்பு ஒரு வாகனமாகத்தான் இருக்கிறது. இந்த உடம்பை நடத்துவது ஜீவாத்மா தான். அதுதான் அழிவில்லாத ஆத்மா. உடம்பு அழியும். அழிகின்ற தேகத்திற்குள் அழியாத ஆத்மா குடிகொண்டு இந்த உடம்பை நடத்தி கொண்டிருக்கிறது. அதனால் அது தெய்வத்தை தேடித்தான் தீரும். அதனால் ஒவ்வொரு ஜீவனங்களிலேயும் மனிதனிலேயும் ஊறு ஒளி மனம் ஒளியாய் சுவையாய்
ஸ்பரிசம், சுவை, வாசனை, ஓசை, ஒளி என்ற 5 தன்மாத்திரை மலர்த்தி உணர்ச்சி மாயகாந்தம் உணர்ந்தேன். ஆனால் காந்தத்தை தெரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு துண்டு வச்சு வேணால் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஒரு நீடில் வச்சு பார்த்துக்கலாம். ஆனால் காந்தத்தை அறிய முடியுதா? குறைமனத்தோ நிறைவு பெற்று குற்ற வழி செல்லா. அதாவது மன நிறைவு பெற்றால் அறிவாகிவிடும். ஆனால் மனம் என்பது எப்போது நிறைவு பெற முடியுமா பார்த்தீங்கன்னா, மனமாக இருக்கின்ற வரைக்கும் நிறையாது. ஏன் என்றால் ஓஷோ சொல்லுவார், மைண்ட் இட் செல்ஃப் இஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸ். மனமே ஒரு எதிர் அலை. அதை தத்துவங்களை சொல்கிற போது மனதை மாயை என்று சொன்னது இந்து தத்துவம். சைத்தான் என்பது இஸ்லாம். பிசாசு அப்படின்றாங்க கிறிஸ்தவத்தில். அதனால் இந்த மனம் ஒரு சைத்தான். மனசால் நல்லது நினைக்கவே முடியாது. இட்ஸ் a நெகட்டிவ் ஃபோர்ஸ். நெகட்டிவ் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன், பாசிட்டிவ் ஃபார் கிரியேஷன். ஸோ சிவன் காமம் மண் படைத்தது. அதனால் இந்த மனம் என்ற ஆற்றல் வெளிப்போகின்ற இயக்கம், விரிகின்ற இயக்கம், ஆனால் உள்நோக்கி போகாது. அப்போது இந்த வெளியே விரியக்கூடிய மனதை தடுத்து உள் திருப்புகின்ற முயற்சி தான் தவம் சொல்லுவோம். மனிதர்களில் 2 வகை வந்துடுது. சாதாரண மனிதர்கள் மனம் போன போக்கிலே வாழ்வார்கள். சான்றோர்களோ ஆண்டோர்களோ மனதை தவிர்த்து அறிவின் வழியிலே உள் அகநோக்கு வழியிலே வாழ்வார்கள். மனம் சார்ந்து வாழ்கின்ற போது மனம் எந்த அனுபவத்திலாவது எந்த சொத்து பத்து கணக்கிலாவது நிறைவு பெற்று விடுகிறதா என்று பார்த்தீங்கன்னா, மைண்ட் கேன் நெவர் பி சாட்டிஸ்ஃபைடு. இதுதான் உண்மை. மனம் என்பது திருப்தி செய்ய முடியாத ஒரு இயக்கம். மைண்ட் இஸ் அ நாவல். மனம் ஒரு புதினம். புதுசாக கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். இந்த மனம் எங்கே நிறைவு பெறும் என்றால், அது விரிந்து போகக்கூடிய கோணத்தில் இருந்து மாறி உள்நோக்கி திரும்பி விட்டால், மையத்தில் லயித்து விட்டால் அதுக்கு மேலே போகாது. ஸோ மனம் நிறைவு பெறுகின்ற இடம் தன் மூலம். விரியாமலேயே சுருங்கி நிற்கிற இடம். அப்போதான் அந்த மனம் விரிந்து விட்டால் அது கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். விரியாமலே தடுத்து விட்டால் எதையும் கேட்காது. அதனால் மனம் என்பது குறைவுடையது தான், அறிவு என்பது நிறைவானது. அப்போ மனிதரிலே மனம் சார்ந்த வாழ்க்கையிலே வாழ்பவர்கள், கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமான்னு. இப்போ மனிதன் போன பாதை ஒன்று உண்டு. அது எப்படிப்பட்ட பாதை? மிக குறுகலான பாதை. அதை இயேசுபிரான் சொல்றாரு, புண்ணியத்தின் வாயிலோ குறுகலாகவும் அது கரடுமுரடாக இருக்கிறது, பாவத்தின் வாசலோ விசாலமாகவும் ராஜபாட்டாகவும் இருக்கிறதுன்னார். ஏன்னா நிறைய பேர் போகிறாங்கல்ல, அதில் ஹைவே டிராஃபிக் மாதிரி முழுன்னு இருக்கும் ரோடு, 6 ட்ராக்கெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த பக்கம் போகிறதுக்கு ஆள் இல்லையே. முதல்ல ஆளுங்க நிறைய போனால் தானே ரோடு வசதி கேட்போம். போகிறதுக்கு ஆள் இல்லை, ஒத்தடி பாதை இல்லை, யாரும் வசதி கேட்க போகிறாங்க. அதனால் குறைமனத்தோர் நிறைவு பெற்று குற்ற வழி செல்லா. மனம் குறை இருப்பதனால்தானே நிறைவை நோக்கி ஓடுகின்றோம். அந்த நிறைவு இதிலெல்லாம் பெற முடியும் என்ற வழிவகை தெரியாததுனால பொருள், புகழ், செல்வாக்கு போல இன்பங்களை நாடுகின்றோம். அது நாம் எதிர்பார்த்த அளவு, ஆசைப்பட்ட அளவு கிடைக்காதனால் தானே குறுக்கு வழியில் போகின்றோம். குறுக்கு வழியில் போவதனால் தானே துன்பங்களை சந்திக்கிறோம். குற்று என்றாலே
குறுக்க போகிறன்னு அர்த்தம். நேர்வழி என்பது இறைவனுடைய பாதை. அதில் குறுக்க போனால் குற்றம் என்று பேர். அதனால் குற்றம் என்ற வார்த்தை சமூகவியல் ரீதியாக, குற்றவியல் ரீதியாக நம்ம நீதித்துறையில் பயன்படுத்தி கொண்டாலும் அதை உட்பொருள் என்ன என்றால், இறைநீதிக்கு குறுக்கே பாய்வது குற்றம். அம் என்றால் இறைநிலை, காந்த நிலை. தெய்வநீதிக்கு குறுக்கே போவது குற்றம். அப்போ அந்த வழி செல்லாமல் தடுக்கின்ற காப்பு எது என்றால், இந்த மனம் குறைவுடையது தான். அந்த குறையுடைய மனதை நிறைவுபடுத்துகின்ற இடம் இறைநிலை. அப்போ தெய்வத்தை அறிந்துவிட்டால் மனம் என்ற இயக்கத்திலிருந்து விடுபட்டு விடுகின்றோம். மனம் என்ற மாயை அகன்றுவிட்டால் அறிவின் வெளிச்சத்திலே வாழ்க்கை நடத்துகின்றோம். அறிவின் வெளிச்சத்திலே வாழ்க்கை நடத்துகின்ற போது எந்த வகையிலையும் நாம் துன்பத்தை சந்திப்பது இல்லை. கூர்ந்த மெய் உணர்வு பெற குண்டலினி தொண்டின். இந்த கூர்ந்த மெய் உணர்வு பெற என்ன வழி? இவ்வளவு சிறப்புகள் மிக்க ஆன்மீக, உண்மையான ஆன்மீக வாழ்க்கை வாழ்வதற்கு கூர்ந்த மெய் உணர்வு பெறணும். அந்த இறையுணர்வை அகத்துணர்வாக பெறுவதற்கு என்ன வழி? குண்டலினி. ஒரு முறை ஒரு ஆன்மீக அன்பர் என்று பேசிட்டு இருக்கும்போது, குண்டல் என்பதே ஒன்றும் கிடையாது, அது அம்பக், நீங்கள் என்னவோ குண்டலினி தீட்சை கொடுக்க சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆமாம் குண்டலினி கிடையாது அப்படின்னு. குண்டலினி கிடையாதா? ஆமாம் கிடையாது. நீங்கள் நம்புறீங்களா? ஆமாம் நம்பித்தான் சொல்கிறேன். அப்புறம் எனக்கு தீட்சை கொடுக்குறீங்க. குண்டலினி ஒன்றும் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு குண்டலினி தீட்சை வாங்கி ஆகணும்னு. ஏன்னா இந்த உடல் என்ற இயக்கத்திற்கு மையப்புள்ளி தானே குண்டலினி சக்தி, இல்லையா? இந்த உடம்பு போயிட்டா எது மையம்? இப்போ எனக்கு இப்போ சாமி இல்லை, இப்போ என்ன மையம் அவருக்கு? பிரபஞ்சமே மையம். சாமி இருந்த இடம் எது? ஆழியாறு. இப்போ இருக்க இடம் எது? பிரபஞ்ச அப்போ உடல் என்ற எல்லை இருக்கின்ற போது தான் குண்டலினி. உடல் எல்லை இல்லைன்னா ஏது குண்டலினி? சரிதானே? உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றாலும் அது இல்லை. ரெண்டும் ஒன்று தான். அறிவு இருக்கணும், இருந்தால் குழப்பம் இல்லை. சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தால் இப்படி தான் தர்க்கவாதம் பண்ண வேண்டியது தான். அதனால் உண்மை நிலை அறிந்துவிட்டால் உண்டு என்பதும் இல்லை என்பதும் ஒன்றே தான். உண்டு என்பதும் இல்லை என்பதும் ஒன்றே தான். அதை பெறுவதற்கு குண்டலினி பயிற்சி வேணும். அந்த பயிற்சி ஒரு குருவின் மூலமாகத்தான் தொடர்ந்து பெறணும். உணர்ந்தவர்கள் உணராதவர்களுக்கு வழிகாட்டணும். எப்படின்னா, சாமிஜி அழகாக உதாரணம் சொல்கிறாங்க. தங்கத்தில் செஞ்சிருக்க ஒரு விளக்கு, சுத்தமான பஞ்சு திரி, நல்ல பசு நெய் இந்த பக்கம், தீப்பெட்டி இங்கே. என்ன பண்ணுவீங்க? வெளிச்சம் வருமா? ஒன்றும் வராது. அப்போ எரிகின்ற விளக்கு தான் எரியாத விளக்கை ஏற்ற முடியுமே தவிர, எரியாத விளக்கு தங்க விளக்காக இருந்தாலும் வெளிச்சம் வராது. அது மாதிரி குண்டலினி எல்லாருக்குள்ளேயும் தான் இருக்குது. ஆனால் அதை உணர்ந்தவர்கள் தொட்டு கொடுத்தா தான் உணர முடியும், இல்லைன்னா முடியாது. அதனால் குறைமனத்தோர் நிறைவு பெற்று குற்றவழி செல்லா கூர்ந்த மெய் உணர்வு பெற குண்டலினி தொண்டின் நிறை உணர்ந்தேன். இந்த குண்டலினி தீட்சை, குண்டலினி சக்தியை எழுப்பி பெறுகின்ற தவ முறைகளின் அந்த சிறப்பை, நிறைவை உணர்ந்தேன். குழப்பமின்றி நேர் வழியில் வாழ்கின்றேன். இந்த உண்மையை தெரிந்ததனால், தெய்வ நீதி புரிந்ததனால், தெய்வத்தின் பெரும் கருணையை உணர்ந்ததனால், அவனே இவனுக்குள் வாழ்வதனால், இல்லையா? அதை பட்டினத்தை அழகாக ஒரு கவியில் சொல்கிறாரு.
ஞானம் பெறுகின்ற வரைக்கும் கையில் திருவோடு தூக்கிட்டு பகவதி பிச்சாந்தேகின்னு போயிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் உணர்வு பெறுகிறாரு, தெய்வம் எல்லா ஜீவன்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் அது அதனுடைய பிறப்பில் இணைத்திருக்கிறது என்ற உண்மை உணர்ந்தார். அப்போ தோணுது, இந்த உடம்புக்குள்ளேயும் அவனை தான் இருக்கிறான். அப்போ இந்த உடம்புக்கு என்ன தேவை நமக்கு தெரியுமா இல்லையா? அப்போ நான் எதுக்கு தேவையில்லாமல் இப்போ திருவள்ளுவர் தூக்கிக்கிட்டு திருவா போய் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யோசிச்சார். விளைவு என்னாச்சுங்க, இனி நீ பிச்சை எடுக்க போக மாட்டேன்ட்டார். இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தான் உண்பேன். என்ன கான்டெக்ஸ்ட் பாருங்க. இருக்கும் இடம் தேடி, முதல் கண்டிஷன், இவர் எங்கே இருக்கிறோ அங்கே தேடிட்டு வரணும். எப்போ வரணும்? இவருக்கு எப்போ பசிக்குதா போடணும். அது கொண்டு வந்திருந்தா சாப்பிடு அடுத்து தூக்கி போட்டு எடுத்துக்க மாட்டேன். இருக்கும் இடம் தேடி என் பசிக்க அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன். பணிவா ஐயா சாப்பிட்றீங்களா அப்படின்னு கொடுத்தா சாப்பிடுவேன். பெருக்கு அழைத்தாலும் போகேன். வாங்க ஐயா, அங்கே பெரிய விருந்து நடந்துட்டுருக்கு அரண்மனையில், வகை வகையான பதார்த்தங்களெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க, சான்ஸ் விட்டால் கிடைக்காது அப்படின்னு பெருக்கு அழைத்தாலும் வற்புறுத்தி வருந்தி அழைத்தாலும் போகேன். இப்படியே உட்காந்துங்க செத்து போயிருங்க ஐயா, சாப்பாடு இல்லாமல் சுண்டி 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 உயிர் போயிடும். என் தேகம் இழைத்தாலும் போகேன். ஜெனி போனால் போயிட்டு போடு. யார் சாகிறா? நானா? யார் சாகிறா? அவனே தான் சாகிறான். அதனால் இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன். பெருக்கு அழைத்தாலும் போகேன் அரணே, என் தேகம் இழைத்தாலும் போகேன். ஜெனி வந்து சேர்ந்ததே சாப்பாடு. அதனால் தன் வாழ்க்கை தேவைக்கு இன்னொன்றை தேடி போனாலே பிச்சைக்காரன் தான். அது தெளிவாக சொன்னார். யார்? சித்பான் தான் நினைக்கிறேன். தெருவில் பார்க்குறோம் பிச்சைக்காரர்கள், அவங்க பிச்சைக்காரர்களா அப்படின்னா இல்லைங்கிறார். ஏன்னா தன் வயிற்று தேவைக்காக அவனுக்கு இறை தத்துவம்லாம் புரியலை, ஆனால் கேட்டு வாங்கி அவன் நினச்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் உண்மையிலே பிச்சைக்காரன் யார் என்றால் மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்ததுக்கு அப்புறமும் இறைவா இன்னும் கொடு இன்னும் கொடு, நான் அந்த உலகத்தில் நம்பர் 1 பணக்காரனாக இருக்கிறேன், அந்த ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணி ஆகணும், இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று எதிர்பார்ப்பவனே பிச்சைக்காரன். பிச்சை எடுப்பவன் பிச்சைக்காரன் அல்ல. அதனால் அந்த உண்மையை அறிந்து விட்டால் இப்போ யார்கிட்ட போய் கேட்க போகிறாங்க? இல்லை, தானாக வந்து சேர்ந்து. இதை மகரிஷி அவர்கள் ஆலியார் ஒரு நண்பர் இடம் கொடுத்தாங்க. அறிவு திருக்கோயில் கட்டன்ற ஒரு எண்ணம் எழுந்தது. ஓம்கார மண்டபத்துக்கு எல்லாம் அவுட்லைன்லாம் போட்டு அதுக்கு இடத்துல அந்த மார்க்கிங் போடுவாங்களே சுண்ணாம்பில், அந்த அவுட்லைன்லாம் போடுவாங்க. கடைக்கால் போட்டாச்சு, கையில் பைசா கிடையாது. அங்கே சின்ன ஒரு ஓலை குடிசை தான் உண்டு, அங்கே தான் சாமி தங்கியிருப்பாங்க. வந்தால் அந்த பாறை ஒன்று இருக்குது, அங்கே தான் தவம் பண்ணுவார். அப்படி இப்படி மாலை நேரத்தில் வந்தால் ஒரு வாக்கிங் வந்து சுற்றி வந்துட்டு வாழ்த்துட்டு மறுபடியும் குடிசையில் போய் உட்காந்துக்குவார். அப்போது 4-5 பேர் சீடர்கள் போவாங்க இல்லையா, நம்ம ஆசிரியர் பெருமக்கள். அப்படி போகும்போது ஒரு நாள் ரொம்ப கேட்டார், சாமி கையில் பைசா இல்லை, அவுட்லைனில் போட்டு வச்சுருக்குறோம், இது என்றைக்கு கட்டணமாக போகுது அப்படின்னு கேட்டார். சாமி சிரிச்சுக்கிட்டே சொன்னார், போட சொன்னால் போட்டுட்டேன், அவனுக்கு தேவையான கட்டிக்கிட்டோம், வேணா போகட்டும், எனக்கென்ன வந்துச்சுன்னாரு. சொன்னாரே தவிர சும்மா இருந்தாருன்றீங்களா? கடமையை செய்தார். அன்றைக்கு 1988 50 லட்சம் மதிப்புடைய கட்டணம் கட்டி முடிக்கப்பட்டது. அதுதான் இவருடைய கருணை. அதனால் ஒரு நல்ல தெளிந்த அறிவோடு வாழ்க்கையை நடத்துகின்ற போது அந்த ஜீவனின் தேவைகள் என்னென்னவோ அவற்றை இறைவனே பொறுப்பெடுத்துக் கொள்கிறான்.
அந்த தேவைகள் எல்லாம் எந்தெந்த காலத்தில் எந்த தேவையோ அதை நிறைவு செய்தும் கொடுத்து விடுகின்றான். அப்போ இந்த வாழ்க்கையை நாம் இறைவனத்தில் ஒப்பு கொடுத்து விட்டால் நமக்கு இங்கே என்ன வேலை? காக்கா பிடிக்கணுமா? ரெக்கமெண்டேஷன் போகணுமா? என்ன பண்ணணும்? ஒரு வேலையும் இல்லை. மேதினில் நும் தொழில் காதல் செய்வது கண்டீர்னார் பாரதியார். அன்பு செலுத்துவது தான் இங்கே வேலையை. நமக்கு எல்லாரையும் நேசிக்கலாம், எல்லாவற்றையும் நேசிக்கலாம். அதனால் அன்பு செலுத்துவது ஒன்று தான் நமக்கு இங்கே வாழ்க்கையை தவிர இங்கே பேதப்படுத்தி பார்க்கறதுக்கு என்ன தேவை இருக்குது நமக்கு? அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கை கொடுப்பது எது? குண்டலினி யோகம். இந்த குண்டலினி யோகத்தை கொடுக்குறது எவ்வளோ பெரிய புண்ணியம் பாருங்கள். அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நட்டல், அன்ன யாவையும் புண்ணியம் கோடி. 1000 அன்னதானம் பண்ணுறதை விட 10,000 கோயிலை கட்டுறதை விட 100 மடங்கு புண்ணியம் மிக்கது எது என்றால் ஆங்கு ஒரு ஏழைக்கு எழுந்தது அறிவித்தல். ஏழைன்னா இறை தத்துவத்தை தெரியாத பிச்சைக்காரன், இப்படி கேட்டுருக்கானே அவன். இப்படிப்பட்ட மக்களுக்கு ஞானத்தை கொடுத்து விட்டால் அப்புறம் கேட்க போகிறாங்க, இருக்கிறதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நிறைவுணர்ந்தேன் குழப்பமின்றி நேர் வழி வாழ்கின்றேன். காரணம், நீதியோடு வினை விளைவு தெரிந்து கொண்ட பேற்றால். இறைநீதி மட்டுமல்ல, நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் தக்க விளைவை இறைநீதி அளிக்கிறது என்று தெரிந்து கொண்ட விளக்கத்தால். அதனால் சமுதாயத்தில் என்ன குறைபாடு என்றால் தெய்வத்தை பற்றி அறிவு இல்லை, தெய்வ நீதியை பற்றி அறிவும் இல்லை. தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், ஆனால் என்னைக்கு அது கொள்ளும் தெரியாது. அதனால் இன்றைக்கி நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மள நம்ம சாமர்த்தியத்தெல்லாம் காட்டிக்கலாம், நியாய தீர்ப்புலாம் வரும்போது பார்த்துக்கலான்னு தைரியம் அடிச்சிட்டு இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் ஒவ்வொரு கணமும் இறை நீதி நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாம் செய்த கர்ம வினைகளுக்கு தக்க பலனை, அதுக்கு தகுந்த வாய்ப்பை உருவாக்கி அதுக்கு கொடுத்துட்டு போயிடும். அதனால் நாம் எந்த அளவுக்கு என்ன முயற்சி செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லையை நிச்சயிப்பது நம்முடைய கர்மா. அந்த கர்ம யோகமாக இருக்கணும், இறை நீதிக்கு உடன்பட்டதாக, ஒத்ததாக, இணைந்ததாக இருக்க வேண்டும். அதுக்கு இறை தத்துவத்தையும் செயல் விளைவு தத்துவத்தையும் உணர்ந்து தெளிந்த அறிவு தான் அதுக்கு அடிப்படையாக அமையுமே தவிர, இந்த 2 கோட்பாடுகள் தெரியாத வரைக்கும் மனித குலத்திலே நியாயம் தர்மம் இருக்காது, நியாயத்துக்கு மதிப்பும் இருக்காது. யாருக்கு மதிப்பு இருக்கும்? திருடர்களுக்கு தான் மதிப்பு இருக்கும், வன்முறையாளர்களுக்கு தான் மதிப்பு இருக்கும். அதனால் இதெல்லாம் மாற்றி அமைகின்ற பொழுது தான் வாழ்க்கை லகுவாகும். அது வரைக்கும் எத்தனை வசதிகள் இருந்தாலும் வாழ்க்கை சிக்கலாக தான் இருக்கும். அதனால் 5 அறிவு வரைக்கும் உள்ள எல்லா ஜீவ இனங்களும் இயல்பாக உள்ள இன்பத்தை துய்த்து நிறைவாக வாழ்கின்ற போது 6 அறிவு படைத்த நாம் ஏன் இத்தனை அவஸ்தைப்படணும்? கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். அந்த யோசனையை சிந்தனை தூண்டுகின்ற ஒரு சிறு செயல்தான் இந்த தொடர் விளக்கம். அதை கொஞ்சமாக நாம் பயன்படுத்தி கொண்டால் அதுவே இந்த நிகழ்ச்சியின் வெற்றி. அந்த வகையில் இன்றைக்கு இந்த கருத்துக்களை மேலும் மேலும் சிந்தித்து அதை தெளிவு பெற்று வாழ்க்கையை பின்பற்றி பயனடைய வேண்டும். மற்றவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக அமைவோம் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.